ஒருவன் தனது மனைவியையே ஒரு அந்நியனுக்கு கொடுத்தான். அது கூட மகிழ்ச்சியோடு. ஆனால் ஏன் தெரியுமா? அதுவே அவரை சிவலோகத்துக்கே அழைத்துச் சென்றது. பூம்புகாராகிய காவிரிப்பூம்பட்டினத்தில் வணிகர் குடும்பத்தில் பிறந்தார் இயற்பகை நாயனார். அவரின் வாழ்வின் ஒரே குறிக்கோள் சிவன் அடியார்களுக்கு ஏவல் செய்து அவர்கள் கேட்டால் எதையும் தருவது. ஒரு நாள் சிவபெருமான் அவரின் பக்தியை சோதிக்க அடியார் வேடம் எடுத்து வந்தார். அவர், நீர் சிவன் அடியார் வேண்டியதையெல்லாம் தருவீர்கள் என்று கேட்டோம், நமக்கேதும் வேண்டும் என்றார். இயற்பகையார் புன்னகையுடன், என்னிடம் உள்ளதை எதையும் தந்துவிடுகிறேன் என்றார். அப்போது அந்த அடியார் அதிர்ச்சியூட்டும் கோரிக்கை வைத்தார். உங்கள் மனைவியை வேண்டுகிறேன். ஆனால் நாயனார் திடுக்கிடவில்லை. அவர் சொன்னார், என்னிடம் உள்ள பொருளையே கேட்டீர்கள், மனைவியையும் அழைத்து இன்று உன்னை இந்த அடியாருக்கு கொடுத்து விட்டேன் என்றார். மனைவியும் தன் கணவனின் பக்தியை உணர்ந்து அடியாரை வணங்கி நின்றாள். அடியார் கேட்டார், நான் ஊரை கடந்து செல்லும் வரை நீ எனக்கு பாதுகாவலனாக வா. நாயனார் வாளும் கேடயமும் எடுத்துக்கொண்டு பின்னால் சென்று அவர்களை பாதுகாத்தார். சுற்றத்தார் வந்தனர். நாயனார் அவர்களுடன் போரிட்டார். பலரை வீழ்த்தினார். அவர்கள் சாய்க்காடு வந்த போது அடியார் சொன்னார், நீ திரும்பலாம். நாயனார் திரும்பி சென்ற போது பின்னால் ஓலம் ஓலம் என்ற சத்தம் கேட்டது. அவர் திரும்பி ஓடினார். அப்போது அடியார் மறைந்து சிவபெருமான் தம் வடிவில் காட்சி கொடுத்தார். இயற்பகையாரும் அவருடைய மனைவியும் சிவலோக பதவியை பெற்றனர்.